கீழே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். இங்க இருந்து 1.5 இன்ச், அதாவது பட்டி வந்து 1 இன்ச்சு, தும்பு சேர்த்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். உங்களுடைய முதுகு உயரம் வந்து 12.5, நம்ம 13 வைக்கிறோம். அதாவது மேல 6 இன்ச்சு, தும்புக்கு 13 இன்ச்சு வைக்கிறோம். வச்சு இந்த பேக் சைடுக்கான உயரத்துக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் அவங்களுக்கு வந்து 9 இன்ச்சு, நம்ம வந்து 9ல பாதி 4.5, 4.5ல அரை இன்ச்சு தும்பு சேர்த்து 5 இன்ச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே 5 இன்ச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு கழுத்துடைய அகலம் வந்து 5.5, நம்ம வந்து 5.5ல பாதி 2.25, நம்ம வந்து 2.5 வச்சிருக்கோம். அதே மாதிரி கீழே 2.5. இந்த மார்க் வந்து நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட்டா போட்டா தான் ஷோல்டரும் கழுத்தும் நமக்கு சரியா வரும். எங்கேயுமே பெண்ட் இருக்கக்கூடாது, எங்கேயுமே வந்து கிராஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி லூஸ் வந்து 8.5, பேக்ல வந்து 8.5 வைக்கிறோம். வச்சுட்டு இங்க இருந்து 4.5 இன்ச்சு, அதாவது ஆம்கோடைய உயரத்துக்கு வந்து 4 இன்ச்சு இறக்கிக்கிறோம். அப்ப அந்த அளவு இறக்குனா தான் இந்த பாடிக்கு வந்து சரியா வரும். இதுல வந்து 2.25 மார்க் பண்ணி கிராஸ் ஒரு கோடு போட்டுருணும். போட்டு அதுல இருந்து ரவுண்ட் ஷேப் வெட்டணும். இந்த ரவுண்ட் ஷேப் வெட்டினாக்கா நமக்கு முன்பக்கம் குடையிறதுக்கு பேக்ல வர்றது கரெக்டா இருக்கும். 8.5, இங்க 1.5 இன்ச்சு தும்பு. அதே மாதிரி கீழையும் 8.5 வைக்கணும். ஸ்ட்ரைட்டா வரணும். பேக்ல வந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வரணும். இங்க என்ன செய்யணும், 7.5 இன்ச்சு பேக்ல நம்ம வச்சு ஒரு இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிக்கிற அளவு வந்துடும். ஆல்ரெடி கரெக்டா இந்த தையலுக்கான அளவு சரியா வந்துடும். பேக்ல இந்த இடத்துல தையல் வரும். அதுக்கப்புறம் பின்கழுத்து உயரம் 7 இன்ச்சு, தும்பு கழிச்சது போக நம்ம 6.25 வைக்கிறோம். அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு, அதாவது கழுத்துடைய உயரத்துக்கு இங்கே கழுத்துடைய ரவுண்டு நம்ம வெட்டிட்டோம். முன்கழுத்துடைய உயரம் வந்து 5.5, நம்ம வந்து 5.25 வைக்கிறோம். அதாவது 4 இன்ச்சு கம்மியா வைக்கணும். தச்சு முடிச்சோடனே நமக்கு 5.5 கட்டா வந்துடும். இது வந்து முன்கழுத்துடைய உயரம். அதே மாதிரி கிராஸ் உயரம், இது ஏன் பேக்ல எல்லாம் வரைகிறோம்னா, பேக்ல நீங்க முதலே வரைஞ்சாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிராஸ் உயரம் வந்து 12, அதாவது 11 இன்ச்சு நம்ம தும்பு சேர்த்து 12 வச்சிருக்கோம். கீழே மேலையும் அரை இன்ச்சு தும்பு வச்சுட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் பட்டிக்கு. அதே மாதிரி இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்க இருந்து 3.25, அதாவது வந்து இந்த கிராஸ் உடைய நீளம் வந்து 3.25, இந்த டாட்டுடைய இது 3.25 வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டாட்டுடைய பிடிப்பு வந்து 2.5 இன்ச்சு 1.25 வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து நமக்கு இது பெண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கிராஸ் உடைய அளவு நமக்கு வந்துடும். நம்ம வந்து பேக்ல முதல்ல அளந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் தட்டை வந்து வெட்டுறோம். கழுத்து வந்து கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வெட்டி ஷோல்டர் ஆம்கோல் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணுமோ அதுல இருந்து உள்ள இறங்காம கரெக்டா இந்த ஆம்கோடைய அளவு கரெக்டா வெட்டணும். வெட்டிட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வெட்டிடணும். ஆம்கோடைய அளவு வந்து இந்த ரவுண்ட்ல தான் இருக்கணும். ரொம்ப குடஞ்சி வெட்டிடக்கூடாது. குடஞ்சி வெட்டினோம் அப்படின்னா ஆம்கோடைய சுற்றளவு வந்து நமக்கு கூடிடும். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து 7. எப்பயுமே வந்து தும்பை சேர்த்து தான் எழுதணும். தும்பு சேர்த்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு இழுக்கணும். அதனால வந்து தும்பை வந்து சேர்த்தே நம்ம அளக்கணும். அளக்கும் போது கரெக்டா ஆம்கோடைய அளவு சரியா இருக்கும். அந்த 7 இன்ச்சு நம்ம கரெக்டா வச்சு வெட்டிட்டோம்.